சிந்தையில் சிவமணம் வீசுது தினம் தினம் அறிவாயமரேசா. உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு, உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு, வரமதை உடன் தருமே எங்கள் அருணாச்சல சிவமே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 2025ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் மாதம் நினைக்கிறேன். ஜூன் மாதத்தில் வந்து ஒரு கூகுள் மேப்பில் ஒரு லொக்கேஷனை பார்த்துட்டு வந்து ஒரு சிவனாலயம் தேடி வந்து கும்பிழி பக்கத்தில், செங்கல்பட்டு மாவட்டம் கும்பிழி பக்கத்தில் வந்து பனங்காட்டு பக்கன்ற ஊரில் ஒரு கைனிக்கு விவசாய நிலங்களுக்கு நடுவில் ஒரு சாமி தேடி வந்து பார்த்து அலைஞ்சு பார்த்தா சுவாமி வெறும் ருத்ரபாகம் தான் இருந்தது. ரொம்ப புதர் மண்டி போய் செடியெலாம் வளர்ந்து கொடியெலாம் வளர்ந்து இருந்தார். அன்றைக்கி வந்து பார்த்துட்டு அப்புறம் சாமியை வந்து அன்றைக்கி வழிபாடு பண்ண முடியல. மறுபடியும் அடுத்த வாரம் வந்து பாலமுருகன் ஐயான்ற ஒரு அடியார் வந்தார் கூட. அவரை கூட்டிகிட்டு வந்து உழவார பண்ணி க்ளீன் பண்ணி சாமியை அவர் இருந்த இடத்துல எடுத்து வச்சு சுத்தம் பண்ணிட்டு போனோம். இடையில் மறுபடியும் ஒரு 3 மாதம் முன்னாடி வந்திருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தா இன்றைக்கி 2026 மே மாதம் வந்து இன்றைக்கி வந்து இப்போ வந்து பார்த்துருக்கோம். பார்த்தா இன்றைக்கி இந்த சுவாமியோடைய ஆவுடைய வந்து பக்கத்தில் வந்து இந்த இடத்துல வந்து கீழே தள்ளி விட்டுருக்குறாங்க. யாரோ நந்தி பகவான் இங்கே இருந்தவரே தூக்கி இந்த இடத்துல பள்ளத்தில் தள்ளி விட்டுட்டு இந்த பலிபீடத்தெல்லாம் தூக்கி கடாசிட்டு பக்கத்தில் வீசி இருக்கிறாங்க. ஆனால் இது பண்ணுறவங்க வந்து இந்த இடத்துல ஒரு கோயில் திரும்ப வர்றதுக்கான ஒரு வேலைப்பாடு நடக்குது, ஏதோ யாரோ முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்றத உணர்ந்து வரக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் எடுத்து தூக்கி போட்டிருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடுன்னு தெரியல. வந்து 5 கொரோனா காலத்துக்கு முன்னாடி வழிபாடில் இந்த சுவாமி ஏதோ இடைப்பட்ட காலத்தில் சுவாமியை தூக்கிட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நந்தி பகவானை உடைச்சிட்டு இருக்கிறாங்க. அம்மன் இருந்த ஆதார பீடம் இதுதான், பலிபீடம் இருக்குது. ஒரு கருவறை, இந்த கருவறையில் இருந்த சாமி இன்றைக்கி இல்லை. இதை வந்து எடுத்து மறுபடியும் கும்பிட்டு போயிருக்கோம். திருப்பி எடுத்து போட்டு வச்சுருந்தாங்க. மறுபடியும் எடுத்து வச்சு சாமியை வந்து இன்றைக்கி வழிபாடு பண்ணியிருக்கிறோம். சாமிக்கு சின்ன வழிபாடு பண்ணி ஒரு உழவார பண்ணி சுற்றி க்ளீன் பண்ணி இருந்த கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் முளைச்சிருந்தது. சுற்றி நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த கோயிலுக்கு வரதுக்கு வழி இருக்குமான்னு கூட தெரியல. ஏன்னா வந்து சுற்றி வந்து லேவுட் போட்டு வச்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக வேலி போடுவாங்க. இந்த கோயிலுக்கு இருந்ததுக்கு ஆதாரமாக வந்து கற்கள்லாம் இருக்குது, ஒரு குளம் இருக்குது. இப்போ பல 1000 வருடம் பழமையான இந்த கோயில் இன்றைக்கி வழிபாடு இல்லாமல் இந்த இடத்துல இந்துக்கள் வந்து மெஜாரிட்டியாக இல்லாமல் இருக்கிறது. அந்த மாதிரி போனதுனால வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு இந்துக்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இன்றைக்கி இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரியான இவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது. மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த நாட்டில் இந்துக்கள் தான் பெரும்பான்மையாக 85% மேலே வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு இந்து கோயில், சிவபெருமான் கோயில், சிவன் கோயில் தான் வந்து இந்தியாவிலே, அதுவும் குறிப்பாக இந்தியாவில் சிவன் ஆலயம் தான் அதிகம். அப்படிப்பட்ட ஒரு சிவன் ஆலயம் இன்றைக்கி வழிபாடு இல்லாமல் இந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் இந்துக்கள் உணரணும். நம்மளுடைய தெய்வங்களை வந்து இந்த மாதிரி பண்ணாமல் பார்த்துக்கணும். அப்படி பண்ணுறாங்கன்னா உடனடியாக இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற வந்து நம்மளுடைய இந்துக்கள் வந்து உடனே அதை வந்து எடுத்து பார்த்து அதை என்னன்னு பார்த்து சரி பண்ணி அந்த கோயில் இல்லாமல் ஆக்கிறோடைய அவங்களோட நோக்கம் நிறைவேறாமல் பார்த்துக்கணும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.